அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய மாதத்தை நம்ம எல்லாருமே நெருங்கிட்டுருக்குறோம். அல்லாஹ் இதை நம்ம எல்லாருக்குமே நன்மையாக்கி கொடுக்கட்டும். ரமதான் அப்படின்னாலே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு முதல்ல ஞாபகம் வர்றது வீட்டு வேலைகள் அண்ட் கிச்சன் ப்ரிப்பரேஷன் தான். ரமதான் ப்ரிப்பரேஷன் கொஞ்சமாவது நம்ம பண்ணி வச்சிட்டா அப்படின்னா தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் நம்மளுடைய இபாதாவில் ஈடுபடுறதுக்கு. அப்படி இந்த ரமதானுடைய எபிசோட் 2ல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான் அப்படின்னாலே முதல்ல நம்ம வீட்டு வேலைகள் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வைப்போம். அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இபாதத் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முசல்லா க்ளீனிங் தான். முசல்லா க்ளீனிங் ரீசெண்டாக பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பண்ணலனாலும் சரி, கண்டிப்பாக ரமதான் டைமில் நம்ம அட்லீஸ்ட் அப்போயாவது நம்ம முயற்சி எடுத்து பண்ணிடணும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய முசல்லாக்களை நம்ம வாஷ் பண்ணி வச்சிடுறதும், அதே மாதிரி நம்மளுடைய துணிமணிகளை நம்ம தேவையில்லாத நம்ம கழிக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம நன்மைகளை அடையக்கூடிய மாதமாக நம்ம புது துணியை கூட தேவையில்லாமல் வச்சுருப்போம். அதை கூட நம்ம யார்கிட்டையாவது நம்ம தர்மம் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரஃப் புர்காஸ், அதுக்கப்புறம் டெய்லி வேர் புர்காஸ் எல்லாம் அயன் பண்ணோன்னா அயன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரமதானுடைய மாதத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. மேக்ஸிமம் இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்குள்ளதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அழுக்கு குடையில் துணி இல்லாமல் வச்சுக்கிறது, அதிகமாக துணி சேர்க்காமல் துணி எல்லாமே துவைச்சி வச்சுக்கிறது, இப்படியான வேலைகளில் நம்ம ஈடுபடுறது ரொம்ப நல்லது. டெய்லி தொழுவு போகிறதுக்கு ரஃப் புர்காஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் நம்மளோட வீட்டை ஜென்ரலாக இப்போ சில விஷயங்கள் சில இடங்கள் அழுக்காகும்னா அதெல்லாம் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள்லாம் நகர்த்தி வச்சுக்கிறதுமே ரொம்ப நல்லது. அண்ட் ரமதானுடைய நாட்களில் நிறைய இபாதத்களில் ஈடுபடணும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், நன்மையான விஷயங்களில் ஈடுபடணும். ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் வழிவகுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் உட்காந்து எழுதுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். இன்றைக்கி நமக்கு அப்படி நோட்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஆமாம் நோட்டில் எழுதிட்டது முக்கியமா, பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு இப்போ கடைக்கு போனால் மளிகை சாமான் பில் எழுதுகிறோம், ஒரு கணக்கு வழக்கு எழுதுகிறோம், வேறு ஏதோ ஒரு டூர் போகிறோன்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ரமதான் வரத்துக்கு மட்டும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது. அது ரொம்பவே நிறைய பேருக்கு ஒரு மைனஸாகவே இருக்குது. ஈவன் ஈதுக்குள்ள துணிமணிகள்லாம் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப லேட் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அதுவுமே நம்ம ரொம்பவே தவிர்த்துக்கணும். முன்கூட்டியே நம்ம எடுத்து வச்சிடுறது தான் நல்லது. சில பேருக்கு சில ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கடைசி 10 நாள் வரைக்கும் போய் நின்று கடைசி 10ல் போய் கடையில் நின்றுட்டு இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரமதான் ஒரு 5 நோம்புக்குள்ளேயாவது இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ரொட்டீனுக்குள்ளே வர முடியும். இதுலேயே நம்ம பிஸின்னு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதை எடுத்து வைக்கிறதும் வரதும் போகிறதும் போக்குவரத்துக்கே டைம் சரியாயிடும். என்னோடய வீட்டு வேலைகளில் நான் க்ளீனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் அந்த வாஷ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் இதெல்லாமே மைண்டில் எனக்கு ஓடிட்டே இருக்கும் யூஸ்வலாகவே. என்னென்னா நம்ம ரமதானில் டைமில் இருக்கும் போது தான் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கலாமேன்னு தேவையில்லாமல் நமக்கு ஷைத்தான் ரொம்ப ஊசலாட்டத்தை போடுவான். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் க்ளீன் பண்ணுறது, மாப் பண்ணுறது, மோப்பிங் பார்த்திங்கன்னா ரமதானில் நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். டெய்லி பெருக்கிற வேலை இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ரொம்பவே நான் கம்மி பண்ணிக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வீட்டு வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களுமே பிளான் பண்ணி சில விஷயங்களை கம்ப்ளீட்டாக எடுத்து நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ரொம்பவே நெருக்கத்தில் இருக்கோம். இன்னுமே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா ரமதான் 10 நாள் அந்த டே 10 வரைக்குமே நம்ம இதை உட்காந்து பண்ணிகிட்டே தான் இருப்போமே தவிர இதுக்கு ஒரு முடிவுங்கிறதே நமக்கு இல்லாமல் தான் போயிடும். யாருக்காவது ரொம்ப அப்செட்டாக ஃபீல் ஆச்சு, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுங்க, டு டூ லிஸ்ட் மாதிரி போடுங்க. எதெல்லாம் ரொம்ப முதன்மையானது, எதெல்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணுறீங்க, உங்களோட நீங்கள் யாரையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டு வேலை பண்ணுறீங்களா, உங்கள் வீடு எப்படி இருக்காது உங்களுக்கானது, மற்றவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன, உங்களோட ஃபேமிலி எப்படி, நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணுவீங்க, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பார்த்தீங்கன்னாலே நிறைய நமக்கு மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வராது. இப்போது நம்ம ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த ரமதானில் நாம் மற்றவங்கள யாரையுமே கம்பேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம மைண்டில் வச்சுப்போம்ல. இன்னொரு விஷயமும் இருக்குது.
நம்மளோட இன்னொருத்தவங்க நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டேருந்தே நம்ம தூரமாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மூலியமாகவும் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம வச்சு கம்பேர் பண்ணி கடைசியில் நம்மள என்ன செஞ்சுருவாங்க, கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஃபித்னாக்கள் தான் நோன்பு நேரத்தில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை நல்ல விஷயத்துக்கு போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து முழுமையாக தவிர்த்துடுங்க. ரமதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் அதை நம்ம அதுக்குள்ள விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டோம்னாலே நிறைய டைம் சேவ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஃப்ரீசரில் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஊருக்கு முன்னாடியே ஜூஸ் கரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்றும் அதிலலாம் நமக்கு வந்து ரொம்ப அப்படியே டைம் நம்ம சேவ் பண்ணிட போகிறது கிடையாது. பட் சில பேருக்கு அந்த மாதிரி பண்ணி வைக்கணும் ஈஸியாக இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அது சம்மந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணதும் கிடையாது. அதனால் எனக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன என்ன மாதிரி விஷயங்கள்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தானே நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன், என்னென்ன ஈஸியாக பண்ணிப்பேன், காமனான விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சோம்பு, சீரகம், மிளகு மற்ற நேரத்தில் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நோன்பு நேரத்தில் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் ரொம்ப அதிகமான கரம் மசாலா, மல்லித்தூள் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகு, சீரகம், சோம்பு தூள் தான் கறியிலலாம் சேர்த்துக்குவேன். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. என்னமோ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல் இல்லாத மாதிரி தோணும். ஸோ எல்லாத்துக்கும் கரம் மசாலா சேர்க்க மாட்டேன். ரீசண்டாக இந்த மிக்ஸி கிரைண்டர் மாதிரி ஒரு சின்னது ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்பைஸ் கிரைண்டர். இதை நான் போன வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இதை எப்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்ததுனால எனக்கு வந்து அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லாமேன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை இருக்குல்ல, அதை அரைக்கக்கூடிய மிஷின், அந்த அந்த கிரைண்டர் தான் இது. அதில் நம்ம வந்து ஸ்பைசஸ், நட்ஸுமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன மைனஸ்னால் நீங்கள் தண்ணி போட்டு கழுவ முடியாது. ஏன்னா அந்த அரைக்கக்கூடிய அந்த பவுல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எடுக்க வராது. மூடி மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும். இந்த மூடியில் ஒரு வளைவு மாதிரி வருது பாருங்களேன், அது அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்காது. இதே நீங்கள் திருப்பி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அரைக்கும் போது மிக்ஸி நகருது பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ அதுதான், நீங்கள் ஸ்டார்ட் பட்டன், எண்டு பட்டன் எதுவும் கிடையாது. எல்லாமே பல்ஸ் மோடில் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, உள்ளக்க தண்ணி போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் நட்ஸே அரைச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்போவே உடனே துடைச்சிங்கன்னா அது எண்ணெய் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டுருங்க அப்படியே. நெக்ஸ்ட் டே அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு டிஷ்யூ வச்சு துடைச்சாலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஈரமாக இருக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து நட்ஸ்க்கு வந்து அப்பப்போ அரைச்சிக்கிட்டா தான் பூச்சி வராது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. இப்படியெல்லாம் இருக்கும் போது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஓல்சன் மார்க் பிராண்ட். இது வந்து எங்கே பார்த்தாலுமே லூலு, நெஸ்டோன்னு எங்கே பார்த்தாலும் இங்கே கிடைக்கிது. டாலர் ஸ்டோர்ஸ் கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 திரம்ஸோ என்னமோ தான் வந்துச்சு, நான் வாங்கியிருந்தேன். ஸோ சோம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அல்ஹம்துலில்லாஹ் அரைச்சிருச்சு. ஸோ மிளகு, சோம்பு, ஜீரகம் நல்லாவே அரைச்சிக்கிட்டேன். இதை விட நீங்கள் உங்களுக்கு நல்லா மையாக அரைக்கணுன்னாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள், அது பல்ஸ் மோட் தான் ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா உங்களுக்கு அரைப்பட்டு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இது எனக்கு ரொம்பவே மெயினாக தேவைப்படும். இது வந்து இந்த நோம்பில் எனக்கு ஒரு 15 to 16 நோன்பு வரைக்குமே இது வரும். பட் சொல்ல முடியாது, யூசேஜ் பொறுத்து, கெஸ்ட் வரதை பொறுத்து காலி ஆயிடலாம். செகண்ட் பேட்ச் அரைக்கிற மாதிரி வந்துடும். அந்த பெருநாக்குள்ளே ஒரு பேட்ச் எக்ஸ்ட்ரா அரைக்கிற மாதிரி தான் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பொடி பண்ணி வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக அதையுமே ரெடி பண்ணிடுங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது மெயின். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இஞ்சி பூண்டு அப்பப்போ தான் அரைச்சிக்குவேன் டெய்லி பேசிஸ்க்கு. பட் ரமதானுக்கு கண்டிப்பாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவேன். இது எனக்கு எப்படியும் ஒரு 25 டேஸ் கூட எனக்கு வரும். எனக்கு அந்தளவுக்கு பெருசாக யூஸ் ஆனாலும் 20 டேஸ் கிட்டேயாச்சும் அது வந்துடும். அடுத்த மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கடல் பாசி நமக்கு நோம்பில் வேணும். ரெகுலராகவே கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவையாவது கடல் பாசி செஞ்சுருவோம். நான் ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே கடல் பாசி வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நன்னாரி இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப பிஸியான ஷெடியூலாக இருக்கிறதுனால என்னால் நன்னாரி செய்ய முடியல. நன்னாரி வேறு நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இன்னொரு 1/2 கிலோ to 3/4 கிலோ வச்சுருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். இதை தான் நான் வந்து ரெடி பண்ணலான்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு மட்டும் தனியாக இன்க்ளூட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாவது போடுறேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நான். இன்ஷா அல்லாஹ் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.
அடுத்ததாக நம்ம பிசின் இதுவுமே நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. கொஞ்சம் கேர்டோடையாவது நான் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ சாப்பிட்றது, இல்லை ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றது. இதை நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டில் மோர் ப்ரிஃபரபிள், இல்லைனா சில்வர் பாத்திரம், இதில் வந்து இப்படி ரெடியாக நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசின் அப்படிங்கிறதும் நம்ம ரமதானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரசப்பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். ரசத்தை பொடி மாதிரி இல்லாமல் ரசத்துக்குள்ள மிக்சர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரசப்பொடி இல்லை, பட் பொடியாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ரசத்துக்கு எப்போவுமே கருவேப்பிலை, பூண்டு, சீரகம்லாம் இடித்து போடுவோம்ல, லைட்டாக அரைச்சி போடுவோம், இல்லை இடித்து போடுவோம், இல்லைனா அம்மியில் அரைச்சி போடுவோம். நான் வந்து இதை என்ன பண்ணேன்னா, போன நோம்பில் தான் இதை நான் வந்து அவசரமாக பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சின்னு எடுத்து வச்சேன்னா யோசித்தேன், இந்த மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு 6 எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல் பேட்சாக நம்ம செய்ய போகிறதுனால தான் நான் இவ்வளோ எடுக்கிறேன். அதனால் இது வந்து எப்படியும் ஒரு 7லேருந்து 8 யூசேஜ் வரைக்கும் நீங்கள் ரசம் வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா ஒரு புடி அளவுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். என்னோடது அவ்வளோ ஒன்றும் ஸ்பைஸ் இருக்காது காஞ்ச மிளகாய். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துக்கோங்க. அதில் முழு தனியா இருக்குல்ல, இந்த முழு தனியா சேர்க்கறதுக்கான ரீசன், கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் தனியா சேர்த்துக்கிறேன். அதுவுமே 2 ஸ்பூன் தான் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா சாம்பார் ஸ்மெல் வந்துடும். அடுத்ததாக மெயினாக பார்த்திங்கன்னா 2 பெருசாக இருக்கக்கூடிய 2 பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோட. இடிச்சிட்டு ஜஸ்ட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈரப்பதமாக இருக்க தேவையில்ல. நேச்சுரலாக இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கிறது வேறு, நம்ம கழுவிட்டு அப்படியே ஈரத்தோடு அரைக்கிறதுங்கிறது வேறு. ஸோ டோட்டலாக அந்த டேஸ்ட்டே போயிடும், ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டே போயிடும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் மிக்ஸ் பண்ணி சரிசமமான பேட்சாக 2 பேட்ச் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப லைட்டாக மிதமாக தான் அரைக்க போகிறேன். அதாவது 2 தடவை தான் பல்ஸ் மோடில் வைக்க போகிறேன். பார்த்தா தெரியும் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் அரைக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக பாருங்கள், ஜீரக கலர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 ஸ்டேஜுமே ஒரே பாட்டிலில் தான் போட்டு வைக்க போகிறோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே ஜீரக கலரில் இருக்குது, கீழே கொத்தமல்லி கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராகவும் இருக்காது, ரொம்ப லைட்டான ஃப்ளேவராகவும் இருக்காது. என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க, அப்படி இல்லைனா வந்து சில்வர் பாத்திரத்தில் போட்டு வைங்க. அப்போ தான் அந்த அப்படியே அரைச்ச அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே ஸ்மெல் தான். இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக ரச ஸ்மெல் தான் அடிச்சுது. அடுத்ததாக ரசத்துக்கு மெயினாக, இல்லைனா ரசமோ ஏதோ ஒரு புளிக்குழம்போ இல்லை மீன் குழம்புக்கோ மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் புளி கரைச்சிக்கிறதுக்குள்ளே டைம் இருக்காது. சம்டைம்ஸ் தலைவலியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து நான் என்னோடய அனுபவத்திலேருந்து நானாக பண்ணிக்கிட்டது தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைனா இதை விட ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரத்தில் புளி உங்களுக்கு நல்லா ஒரு 2 உருண்டை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு 2 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ண இல்லை சூடு பண்ண, ஆவியார அளவுக்கு சூடு பண்ண தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வெளியிலே வைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம், சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எவ்ரி டைம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, கொஞ்சோண்டு புளி எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்துக்கெலாம் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக அந்த புதினா சட்னிக்குள்ளே ரெசிபி தான் சொல்கிறேன். இது எப்போவுமே நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணது தான், எப்போவுமே நான் வருஷம் சொல்கிறது தான். இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், அதிலே பாதி தான் போட போகிறோம். தயிர் போடுற மாதிரி வரும், பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், தேங்காய் எடுத்திருக்கோம், சுடு தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3 விரல் அளவுக்கு எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் எப்போவுமே அப்படியே பச்சையாக நீங்கள் அந்த சட்னி போட்டு அரைச்சிடாமல் வீணாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. நல்லா கொஞ்சம் வெதுன்னு தண்ணியை ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க தேங்காய் துருவலில். இதுக்கு வந்து புதினா நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நமக்கு ஜீரகம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். புதினா வந்து பார்த்திங்கன்னா மாஷால்லா நம்மளோட பால்கனியில் தான் நான் வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, நம்ம புதினா பறிக்க தான் அது நல்லா வளரும் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புதினாவை பறிச்சிடுறது. அடுத்த ஒரு 3 நாளையிலேயே மாஷால்லா திருப்பியுமே வளர்ந்துருது. நம்ம எப்போ பறித்தோம், நம்ம இப்போ அதுக்குள்ளே வளர்ந்துருச்சே அப்படின்னு தோணுது. நல்லா ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த புதினாலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புதினாவை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு
தயிரும் நம்ம சேர்க்குற மாதிரி வரும் 2 கரண்டிக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய கரண்டினா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், அதே மாதிரி இந்த கொத்தமல்லி கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்குள்ள கொத்தமல்லி கட்டு. கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா வேர் இருக்கிற மாதிரி, தண்டு நிறையா இருக்க மாதிரி, இலை கம்மியாக இருக்கிற மாதிரி. கொத்தமல்லியோட இலை ஜாஸ்தியாக இருந்தால் புதினா ஸ்மெல்லு வராது. சரியா? அப்போ நான் எப்படி போட்டிருக்கேன், வேரை கழுவிட்டு அந்த வேர் இருக்கக்கூடிய இடம், அப்புறம் கொத்தமல்லியுடைய தண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இலை தான் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? இவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்க கேட்டால் புதினா சட்னின்னு சொல்லிடக்கூடாது. இதுக்கும் நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் நம்ம அப்படி போட்டிருக்கோம். இதே இலை அதிகமாக வச்சிங்கன்னா கொத்தமல்லி சட்னி ஸ்மெல் வந்துடும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை வந்து நல்லா ஜஸ்ட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த டேபிள் ஸ்பூன் பாருங்கள், அது அளவுக்கு போட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பேலன்ஸ் உள்ள அந்த தேங்காவையும் போட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துற வேணாம் இப்போதைக்கு. எவ்வளோ திக்காக இருக்குன்னா அந்த ஸ்பூனில் எடுத்து அப்படி வரணும். இந்த அளவுக்குள்ளதை நீங்கள் அப்படியே தண்ணி சேர்க்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லது. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து விரலில் ஸ்பூனில் வச்சு தேய்ச்சி விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். இந்த சூட்டோட சூடாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. தேங்காய் போட்டாலும் நீங்கள் அதிகமாக கையை விட்டுட்டு அதிகமாக அதிலே தொட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் போட்டது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட்டாகவே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பூனில் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு இருக்கிறத கையில் நீங்கள் வலிச்சு விட்டுட்டு நீங்கள் ரைட்டாகவே கவர் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா கொஞ்சம் அந்த சூடு அடங்குற வரைக்கும் வச்சா போதும். மேக்ஸிமம் நான் வந்து அப்படியே வச்சுருவேன். ஏன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க தேங்காயோட தன்மை கெட்டு போயிடும். ஸோ இது 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் மறந்துடாமல் ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், கை யூஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், தாளிச்சும் விட்டுக்கலாம். சரியா? இப்போ பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். மிளகு, சீரகம், சோம்பு தனியாக அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை யூஸ் பண்ணி மட்டன் கிரேவி ஒன்று எப்படி செய்யணும்னு நான் காட்டுறேன். ரமதானில் நிறைய பேருக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. நிறைய நெஞ்சுக்கரிப்பு பிரச்சனை வரும், செரிமான கோளாறு பிரச்சனை வரும். அந்த தேங்காய் இல்லாமல் எப்படி ஒரு மட்டன் குருமா மாதிரி ஆக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளில் அந்த ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கும், அதுலேயே 1/2 குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு நம்ம போட்டுக்குவோம். இதில் மல்லித்தூள் இப்போ ஆட் பண்ண மாட்டேன். ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோன்னு கல் உப்பு போட்டுட்டு அவ்வளோனா கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது லைட்டாக சுருண்டு வரணும். சரிங்களா? சுருண்டு வர அளவுக்கு வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்ட்ரீம் வந்தோடனே விசில் போட்டு ஒரு 4, நான் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வைக்கிற கணக்கு வைக்க மாட்டேன். நல்ல மட்டன் வந்து என்னோடது நான் சமைக்கிறது அந்த எலும்புலாம் வந்து உங்களுக்கு நல்லா சாறு இறங்கும். அந்தளவுக்கு நான் நல்லா கொஞ்சம் வேக வச்சுருவேன். பல்லுலலாம் மாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ லைட்டாக தான் மிளகாத்தூளுமே போடுறேன். ஏன்னா பெப்பர் நம்ம நிறையா போட்டுட்டோம்ல. இப்போது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணி கலக்காமல் விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலையே கதகதன்னு ஒரு சிகப்பாக வரும் பாருங்களேன். அப்போ நம்ம தண்ணி கலந்துட்டு விசில் விட்டால் போதும். இதில் அவசரப்பட்டு நம்ம மசாலா சேர்த்துறாம கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த தூளையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம அரைச்ச சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூளும் சேர்க்கணும். இங்கே பார்த்தீங்களா நல்லா கலண்டு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக அந்த மசாலா சுருண்டு வந்திருக்குல்ல. இப்போது நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில். இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். 2 ஸ்பூன் தயிர், இதுதான் ரொம்ப முக்கியம், பட் மறந்துட்டேன். 2 ஸ்பூன் தயிர், மல்லித்தூள், கொஞ்சோண்டு உப்பு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க விசில்லாம் போனதுக்கப்புறமா. இதுதான் ரொம்ப மெயின், பட் வெரி சாரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். தேங்காய் போட்ட மாதிரியே தான் குழம்பு இருக்கும். நான் எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்லாமல் இதை அமைதியாக வச்சுட்டேன்னா தேங்காய் போட்டதுன்னே நினச்சிக்குவாங்க. ஸோ நல்ல அந்த தயிர் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி குடிச்சிட்டு வர்றது நல்லது. நாங்கள் ரொம்ப வருஷமாக குடிச்சிட்ருக்கோம். ரமதானில் நீங்கள் ரொம்ப மெயினாக குடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டைஜஷன் இஷ்யூ இருக்கும். இது நம்ம நார்மலாக தண்ணியில் முழு தனியா விதை, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, ஓமம் இருக்குல்ல, அது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வடிதட்டி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கலாம். டெய்லியுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கற்பூரவள்ளி இலை இருந்ததுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிதட்டும் போது கப்பில் போட்டு நல்லா பிச்சு போட்டிங்கன்னா அதிலே இந்த சுடு தண்ணியை நல்லா வடித்து போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாத்தையுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரமதான் எபிசோட் 3ல் உங்களை சீக்கிரமாகவே இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.